அடுத்து வருகின்ற ஏசாயா 52:14 மனுஷனைப் பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரைப் பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்று சொல்லுகின்றது. இந்த வசனம் நம்முடைய உள்ளிந்திரியங்களை உருக வைக்கும் மிக வேதனையான ஒரு வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித ரூபம் என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவு அவருடைய சரீரம் முழுவதும் குரூரமாய் உருக்குலைக்கப்பட்டது என்பதை இந்த வசனம் காட்டுகின்றது. நாங்கள் எருசலேம் புனித பயணம் சென்ற பொழுது பிலாத்துவின் அரண்மனையை பார்த்தோம். அதன் ஒரு பகுதியில் தரையில் வட்ட வடிவ ஒரு திறப்பு இருந்தது. சிலுவை மரண தீர்ப்பு பெற்ற குற்றவாளிகள் அதன் வழியாக அடிப்பகுதியில் உள்ள பாதாள அறையில் தூக்கி எறியப்படுவார்களாம். எங்களுக்கு வழிகாட்டியாக வந்த கைடு அதை எங்களுக்கு காண்பித்து சொன்னார். எங்களை அதன் சின்ன ஒரு படிக்கட்டு, அந்த பாதாள அறைக்குள் போகக்கூடிய சிறிய படிக்கட்டுகள் வழியாக எங்களை கீழே அழைத்து சென்றார். அந்த பாதாள அறையின் சுவர்கள் சமமாக இல்லாமல் வெட்டு வெட்டு கற்களாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த பாதாள அறைக்குள் அவர்கள் தூக்கி எறிந்து, வரலாறு சொல்லுகிறபடி ஏறக்குறைய 400 போர்ச்சேவகர்கள் அவரை இரவு முழுவதும் வாரினால் புரட்டி புரட்டி அடித்தார்களாம். அந்த வெட்டு கற்கள் எல்லாம் கூட அவருடைய சதையை கிழித்து கொண்டு அந்த வாரின் நுனியிலே கூட உள்ள முள்கள் அவருடைய சரீரத்தை முற்றிலும் கிழித்தது. எனவே இயேசு கிறிஸ்து முற்றிலும் ஒரு கிழிக்கப்பட்ட மாம்ச பிண்டம் போல இருந்தார். சங்கீதம் 22 அந்த கைடு உள்ளே சென்று எங்களுக்கு சத்தமாக வாசித்து காண்பித்தார். சங்கீதம் 22 தாவீதால் கிறிஸ்துவுக்கு ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன் அது சிலுவை மரணத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கின்றது. அதில் சங்கீதம் 22:16 என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சொல்லுகிறது. அந்த சங்கீதம் முழுவதும் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை விவரிக்கின்றது. ஏசாயா 50:6 அவருடைய தாடி மயிரையும் பிடுங்கினார்கள் என்று பார்க்கிறோம். இவ்வித கொடூர செயல்களால் கிறிஸ்துவனுடைய முகம், சரீரம் அனைத்தும் அவரை ஒரு மனித ரூபத்தில் இல்லாதபடி உருக்குலைய வைத்தது. அவருடைய முகம் அந்தக்கேடு அடைந்தது என்று ஏசாயா 54:14 அந்தக்கேடு என்பதனுடைய எபிரேய பதம் மிஷ்காவ். அதனுடைய பொருள் உருவமே இல்லாதபடி உருவழிய செய்வது என்பதாகும். பிரமிப்படைந்தார்கள் என்று 52:14 சொல்லப்படுவது அதிர்ச்சி அடையத்தக்க, பார்த்து நடுங்கி வெலவெலக்கத்தக்க என்ற அர்த்தத்தை எபிரேய மொழியில் கொடுக்கின்றது. எனவே கிறிஸ்துவின் சரீரத்தை சிலுவையில் பார்த்தவர்கள் குரூர அதிர்ச்சி அடைவார்கள் என்று இவ்வசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து ஏசாயா 52:13 சொல்லுகிறது, அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாயிருப்பார் என்று சொல்லுகிறது. உயர்த்தப்படுதல், மேன்மையடைதல், மகா உன்னதமாயிருப்பார் என்ற இந்த 3 சொற்றொடர்களும் ஒரே அர்த்தத்தை உடைய ஒத்த வார்த்தைகள் என்று நாம் நினைக்கலாம். சில இடங்களில் ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்ல அந்த சொல் இரட்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இங்கு ஏசாயா 52:13 உள்ள மேற்கூறிய 3 சொற்றொடர்களும் எபிரேய மொழியின்படி உயர்த்தப்படுதல், அதிகம் உயர்த்தப்படுதல், மிக அதிகம் உயர்த்தப்படுதல் என 3 அடுத்தடுத்த உயர்வின் நிலைகளின் வார்த்தைகளில் வருகிறது. முதலில் சொல்லப்படுகிற உயர்த்தப்பட்டு என்பது அப்போஸ்தலர் 10:40 நாம் பார்க்கின்ற 3ஆம் நாளில் தேவன் அவரை எழுப்பி, அதன்படி அந்த இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டதை முதல் சொற்றொடர் உயர்த்தப்படுதல் என்பது குறிக்கின்றது எபிரேய மொழியில். அடுத்து வருகின்ற மேன்மை அடைதல் என்பது லூக்கா 24:51 உள்ள அவர்களை, அதாவது சீஷர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற அர்த்தத்தில் வருகிறது எபிரேய மொழியில். அதாவது அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதைத்தான் மேன்மை அடைதல் என்கின்ற இந்த வார்த்தை குறிக்கின்றது. மூன்றாவதாக மகா உன்னதமாயிருப்பார்
என்பது எபிரேய மொழியின்படி மார்க்கு 14:62 வருகின்ற மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்ற அர்த்தத்தை உடைய வார்த்தையாக இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு வார்த்தையிலும் கிறிஸ்துவினுடைய முன் அடையாளத்தை நாம் பார்க்கின்றோம். பவுலும் கூட பிலிப்பியர் 2:6-11 இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை தாழ்த்தினதுனால அவர் எப்படி உயர்த்தப்பட்டார் என்று சொல்கிறதை நாம் வாசித்து பார்க்கலாம். நம்முடைய திருச்சபை விசுவாச அறிக்கையிலும் இயேசு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து பரமண்டலத்துக்கேறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இப்படி மிக மேன்மையான இயேசு கிறிஸ்து என்னுடைய உங்களுடைய கண்ணீரை களிப்பாக்கவும் சாம்பலை சிங்காரமாக மாற்றவும் எத்தனையாய் தன்னை தாழ்த்தினார் என்பதை நாம் உணர்ந்து வாசிக்கும் பொழுது கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிற பாசம் எவ்வளவு அருமையானது என்று புரிந்து கொள்கிறோம் அல்லவா?